வெல்கம் பேக் டு டெரிலாக்ஸ் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதமான லோன் உல்ஃப் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இவன் எனக்கு போன மேட்ச்சில் நான் கண்டுபிடிச்சேன். நானும் பார்த்துட்டே இருந்தேன் எவனாச்சும் வருவானாலான்ட்டு. இங்கே ஒருத்தன் வந்தான். அவன் என்கிட்ட சத்தியமாக என்கிட்ட ஃப்ரெண்டாக வந்தான். அவனை நான் கதையை முடிச்சிட்டேன். இப்போ அவன் என் கதையை முடிச்சு ஒரு ஹெச்பி சத்தியமாக ஆகடுத்து முடிச்சிருக்கலாம். அவன் என்கிட்ட ஃப்ரெண்டாக வந்தான். அடிக்காத அதனால் இவன்கிட்ட சொல்லி புரிய வைப்போம். இவன் தான் என்கிட்ட ஃப்ரெண்டாக மாதிரி வந்தான். ஹெட் ஷாட்டை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா ஏமாட்டேன். லாஸ்ட் ஒரே ஒருத்தன் தான். அவனை எங்கே ஆளக்கானோம். ஊக்காங்கிட்ட அங்கே இருக்கான். ஹெட் ஷாட்டு வேறு லெவலில் அமௌண்ட்டும் போட்டுருக்கான். அவன் எப்படி அவ்வளோ ஹெட் ஷாட் அடிச்சு வந்துருக்கலாம். தம்பி தெய்வமே தயவு அவ்வளோ நம்மளை இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஈவன் நானும் இப்போ அவனோட போய் ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு யோசிக்கேன். ஃப்ரெண்டு சத்தியமாக அவன் என்கிட்ட ஃப்ரெண்டாக மாதிரி ஆகிட்டு என் கதையை முடிச்சிட்டான். இவன் எப்படி இப்போ என் கதையை முடிச்சது காரணத்துக்காண்டி முடிச்சிட்டோன்னா ஒருத்தனை முடிச்சிட்டான். எப்படி பார்த்தீங்களா? சரியான ஆளாக தான் இருக்காங்க. உண்மையிலே நான் ஃப்ரெண்டாக மாதிரி தான் போனேன். ஆனால் அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டான்லாம். அவனை எப்படி விட்டு வைக்க முடியும்? அதனால தான் இந்த மாதிரி வீணாக போய் செத்து போயிட்டேன். அமௌண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தேன். இப்போ ஒன் டேப்பு அவ்வளோதான். வேறு லெவல் மாதம் முடித்தான். அப்படி டம் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிட்டான். ஓகே, அவனை என்ன நடத்து உட்பெக்கர் வேறு லெவல். உட்பெக்கரை வச்சு எப்படி ஆடணும்னு அடுத்த அடி ஒன் டேப்பு. இங்கே இவர் நடிச்சுக்கிட்டு இருக்கான். பேர் பார்த்துக்காந்தால அவன் என்னையே நடிக்க வச்சுட்ருக்கான். ஓகே, ஏன்னா லாஸ்ட் ஒரு ரவுண்டு. இந்த டைம் நம்ம அவன் அங்கே ஒருத்தன் இதில் இருக்காமல தூர அவனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானோன்ட்டு. இப்போ இவனை நம்ம சத்தியமாக போயிட்டான். இப்போ நம்ம
ஹானர் ஸ்கோர் 87 தான் இருக்குது. சோலோவாக போவோம். வருவானா? வரமாட்டான். நம்மளே போயிட்டோம். யார் கன் எடுக்கணும்? நானாக இருந்தால் கன்ஃபார்ம் EW மொய் தான் எடுத்துருவேன். இப்போ நம்ம வந்து எப்படி ஒன்ட்டா படிக்கலான்னு பழகுவோம். ஆனால் அது எப்படி நடக்காது. இதுதான் நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம்ல. எனக்கு வந்து ஓல்டு பிளேயராக என்று கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இவனை வந்து ஃப்ரெண்டாகும். இந்த மெடிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் அமௌண்ட்லாம் போடுறான். எதுக்காண்டி இப்படி தூரத்தில் போகிறான்? கன்ஃபார்ம் இருந்துச்சு. இவன் வந்து நம்மளோட ஒரிஜினலாக அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு தான் நினைக்கேன். இப்போ நான் நினச்சா அவனை முடிச்சிடலாம். ஆனால் இருந்தாலும் நம்மள்கிட்ட இப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டானே. இவனுக்காண்டி நம்ம இந்த மேட்ச் விட்டு கொடுத்துருவோம். எல்லாம் உனக்காண்டி தான் தம்பி. அவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான்? பரவாயில்ல, அவன் வந்து ஒரிஜினலாக நம்பிட்டான். ஈவன் அதனால தான் நான் வந்து அவன் வந்து கொல்லலை. இந்தா இருக்கான். இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்படி சுற்றி சுற்றி க்ளோவால் போட்டு வைப்போம். இப்போது நம்ம ஏன் க்ளோவால் அங்கே போய் போடக்கூடாது? விழுந்துட்டு வேறு லெவல். அவன் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து குக் பண்ணி கரெக்டாக இவன் யாருப்பா தெய்வமே? சத்தியமாக எனக்கு வந்து நம்ம போன டைம் வந்து நம்மளுக்கு மேட்ச் விட்டு கொடுத்தான். EW மட்டும் எடுப்போம். ஆனால் இப்படியே நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறது கிடையாது. இதாக தான் நிற்கான். இப்போ வந்து இங்கே ஒரு க்ளோவால். தம்பி கொஞ்சம் நின்றுங்க, நீங்கள் கொஞ்சம் நின்றுங்க. யாமல இப்படி வீணாக போய் சாவுறான். தெய்வமே தெய்வமே தெய்வமே, சத்தியமாக இவன் எதுக்காண்டி இப்படி பண்ணுறான்னு தெரில. ஆனால் நம்ம வந்து இவனை வந்து ரொம்ப நம்பிட்டான். அதனால் நான் வந்து ஒரு கண்ணுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. மெடிக்கிட்டு க்ளோவால் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. என்கிட்ட ஒன்றுமே இல்லை என் பேக்கில். அவனை எங்கன்னா தெரியல எனக்கு. இதாக தான் நிற்கான். நம்மளும் இப்படி கொஞ்ச நேரம் நிற்போம். இந்த ஒரிஜினலாக சும்மா நிற்கலாம். ஓ சத்
சத்தியமாக இதை நான் வேணும்னுக்கே பண்ணல, நான் சும்மா தெரியாமல் தொட்டுட்டேன். அவன் வந்து இப்போ எப்படி என் மேலே கொலை கானில் இருக்கானா என்னன்னு தெரில. இங்கே வெறும் 22 புல்லட் தான் இருக்குது. இவன் வந்து நம்புவானா? இதையும் தூக்கி போடுறோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு. யோ இவன் யாருப்பா? தெய்வமே தெய்வமே தெய்வமே, போவாதல, செத்து போவாத. அடுத்தே நானே முடிச்சிட்டேன். எதுக்காண்டி இவனை நான் இப்போ முடிக்கிறேன்னே தெரில. ஐயோ, அவனுக்கு லைக்லாம் கொடுக்கான். அப்படி ஒருத்தனை நம்ம வந்து சொல்லணுமா? அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தெய்வமே இப்படி போகிறா? எனக்கு இப்போ தான் நான் வருதுண்ணா, ஃபிஸ்ட்டு கேரக்டர் வச்சுருக்கனால தான் அவ்வளோ பவராக இருக்குது. இப்போ வந்து அவனுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், அவன் அக்செப்ட் பண்ணுவானா? அவனை இங்கே போயிட்டானா என்ன? மேக்கோ தானே அவன் பேர், ஆன்லைனில் தான் இருக்கான். வருவானா? வந்துட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரியில். பாய்.